வணக்கம் நேயர்களே. நேற்று சட்டசபையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆர்எஸ்எஸ் ரவி, ஆளுநர் ஆர்எஸ்எஸ் ரவிக்கு எவ்வளவு தடவை அடிச்சாலும் சரி, தலையில ஓங்கி குத்துனாலும் சரி, கன்னத்துல பலார் பலார்னு அரைஞ்சாலும் சரி, ரவி எல்லாத்தையும் தொடச்சு போட்டுட்டு நான் பண்றதுதான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் தத்துவமே அதுதாங்க. ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தா சொல்லி கொடுக்கறதும், அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, காரி மூஞ்சில துப்புவாங்க, என்ன வேணாலும் நம்மள செய்வாங்க. ஆனா அத்தனையும் உதுத்துட்டு, அத்தனையும் வலிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு, நீ என்ன சொல்லணும், என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அந்த குறிக்கோள்லயே இருக்கணும் அப்படி சொல்லுங்க. மானம், அவமானம், வெட்கம், சூடு, சொரணை எல்லாத்தையும் தூக்கி போடுறதுதான் ஆர்எஸ்எஸ். அப்படித்தான் இருக்கு. நீங்க வேணா பாருங்க. ஆர்எஸ்எஸ் ரவி, அதாவது ஒரு மனுஷனை இவ்வளவு கேவலப்படுத்துறாங்கன்னா உண்மையிலேயே ஒரு மனிதன், மானமுள்ள ஒரு மனிதன் என்ன செய்வார்கள்? ரெண்டாவது மூணாவதுல திருந்திடுவாப்ல, இல்ல அந்த இடத்த விட்டு போயிடுவாப்ல, ஏதாவது பண்ணும். ஆனா இந்த ஆளு போகவும் மாட்டேங்கிறார், எதுவும் பண்ண மாட்டேங்கிறார், அப்படியே இருக்காருன்னா அதாவது 10% தான் இவரோட செயல்பாடு, பாக்கி 90% அமித்ஷா மோடியோட செயல்பாடு. நீ பண்றத பண்ணு, நீ இப்படியே டார்ச்சர் கொடு, நம்ம பாத்துக்குவோம் அப்படின்னு அங்கேயிருந்து சொல்றதுனாலதான் செய்யறது. ஒவ்வொரு காரியமும் பண்ணிட்டு பாருங்க. அவர் நேரா டெல்லிக்கு தான் போறாரு. அங்க செஞ்சுட்டியா, சரி சபாஸ். இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் ஓங்கி கன்னத்துல பலார் பலார்னு அரைஞ்சு ஒரு நல்ல ஒன்றிய அரசு, நல்ல அமித்ஷா, நல்ல மோடியா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? விட்டு விலைக்கு வாயான்னு தானே சொல்லியிருப்பாங்க. அவங்களே என்கரேஜ் பண்ணதான் இருக்க சொல்றாங்க. சட்டசபையில சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி கொடுக்காம கிட்டத்தட்ட 18 மாசங்கள் கடப்புல போட்டுட்டு இப்ப திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாரு. அதுக்கு இவருடைய இவருடைய குறிப்புகள், இவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் சட்டசபையில படிக்கணுமா? முதலமைச்சர் அரைஞ்சி கன்னத்துல பல்லாரஞ்சு, இதெல்லாம் இங்க சொல்ல முடியாது. இது சட்டசபை, இங்க சட்டமேற்ற அதிகாரம் இங்கதான் இருக்கு, உனக்கு கிடையாது. அதனால நாங்க எதுவும் செய்ய முடியாது, உன்னால முடிஞ்சதை பாருன்னு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிறாரு ரவி. தேவையா இது?